யாருக்கு அந்த சுவை தெரிகிறதோ அவர்கள் இன்றளவும் வாரி வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். குர்ஆனில் ஜகாத்தை குறித்த வசனங்களில் 1-2 இடங்களில் உங்களுடைய காசை தாருங்கள் என்று வருகிறது. வேறு சில இடங்களில் வாக்கியம் இப்படி வருகிறது, உங்களுக்கு அவன் கொடுத்திருக்கிற அவன் காசிலிருந்து தாருங்கள் என்று கேட்கிறார். நம்மிடத்தில் உள்ளதெல்லாம் நம்முடையதல்ல, நம்மிடத்தில் உள்ளதெல்லாம் அவனுடையது என்று முடிவெடுத்து விட்டால் அவன் சொல்லுகிற இந்த வார்த்தை சரியாக பொருந்தும். மின்மானில்லா இல்லதி ஆத்தாக்கும், அல்லாஹ்வோட காசுல இருந்து கொடுங்க என்று கேட்கிறார் அல்லாஹ். எனவே ஜகாத் என்பது ஏதோ நம்முடைய பூர்வீக பரம்பரை சொத்திலிருந்து வருவது போல், நம் சொந்த முயற்சியில் தருவது போல் எண்ணுவதை விட அல்லாஹ் எனக்கு வழங்கினான், நான் அவனுக்கு வழங்குகிறேன் என்கிற எண்ணம் வந்தாகும். ஜகாத் அல்லாஹ்வுக்கான கடமை, ஜகாத் ஏழைகளுக்கான கடமை, ஜகாத் சமூக கடமை. யாராவது அதை மறுக்கிற போது, கொடுக்காமல் இருக்கிற போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதனுக்கு மட்டுமல்ல, இம்மூன்றுக்கும் சேர்த்து அவர்கள் தீமை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் ஹக்கை வீணடிக்கிறார்கள், ஏழைகளின் ஹக்கை அவர்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள், ஜகாத் என்கிற முஸ்லிம் சமூக கடமையை புறக்கணிக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் கோபம் அவர்கள் மீது பண்படங்காகும். யார் யாரெல்லாம் எவ்வளவு வசதிகளோடு வாழ்ந்தாலும் அவர்கள் வசதிக்கேற்ப அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஜகாத் ஹதீஸிலே அவ்சாஃபுன் நாஸ் என்று வருகிறது. அது அழுக்கு, அழுக்கை எடுத்து வெளியில் போட வேண்டும், அழுக்கு நீக்கப்பட வேண்டும், அழுக்கு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அழுக்கே குவியலாக சேர்த்து விட்டால் ஒவ்வொரு வருஷமும் கணக்கிட்டு கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாய் அழுக்குகள் சேர்ந்து ஒரு பெரிய அழுக்கு குவியலாகுமானால் அது அழுக்கு குவியல் அல்ல, அது பாவ குவியல், அது நோய்களின் குவியல், அது இறைவனின் கோபத்தின் குவியல். அழுக்கை அப்புறப்படுத்துவதற்கு விரும்பார்கள் தான் ஜகாத்தை கொடுப்பான் என்பது மார்க்கத்தினுடைய பார்வை. அவ்வாறு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஜகாத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிற போது, யாராவது ஏழைகளுக்கு தருகிற போது என்ன நடக்குமோ இல்லையோ, ஒன்று கண்டிப்பாக நடக்கும். வாங்கிய ஏழைகள் வயிற்றுக்கு துஆ செய்வார்கள். பிஹாதா ஹஸன துஆஉல் ஃபுகரா, ஏழைகளின் துஆ கிடைக்கும். உங்களுக்கு யார் யாரும் துஆ செய்யலாம், தாய் தந்தை துஆ செய்யலாம், நமக்காக மனைவி மக்கள் துஆ செய்யலாம், நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்களும் துஆ செய்யலாம். எல்லா துஆவையும் விட மேலான துஆ உங்களிடமிருந்து வாங்கி அகமகிழ்கிற ஏழைகள் வாயில், யா அல்லாஹ் எனக்கு கொடுத்தவர்களின் செல்வத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டால் அந்த துஆவுக்கு ஈடு இணையாய் இந்த உலகத்தில் வேறு துஆ இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜுபில்லத்தில் குலூபு அலா ஹுப்பி மன் அஹ்ஸன இலைஹா வ புக்தி மன் அஸாஅ இலைஹா. மனித உள்ளம் இயற்கையாகவே உபகாரம் செய்பவர்களை நேசிக்கவும் தங்களுக்கு தொந்தரவு செய்பவர்களை கோபிக்கவும் மனசு பழகி இருக்கிறது. அதன் அடிப்படை அப்படித்தான் என்கிறார்கள். யாராவது ஒரு வறியவரின் கையில கொடுக்கிற காசு, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தான தர்மம் குப்பி மண் அஹ்ஸன இலைஹா, உபகாரம் செய்தவர்களுக்கு நிச்சயம் அது துஆவாக வரும். அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் மிகவும் கம்பீரமானது. ஒருவேளை ஜகாத்தை மறுக்கிற பட்சத்தில் மார்க்க பார்வை காபிராய் கொடுக்கிறார். எல்லாம் பாதுகாக்க, கொடுக்காம இருக்கிறது வேற, ஜகாத்தை மறுக்கிறது வேற. மறுத்தால் காபிர் முர்தத் நவுதுபில்லா அப்படி ஆகிவிடுவார். சரி, கொடுக்கவில்லை, கொடுக்காத முஸ்லிம்களோடு போர் தொடுக்க அனுமதி உண்டு என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் தான் போர் தொடுத்தார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே செய்த முதல் வேலை எது? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியை தழுமையாக போட்டு போர் நடந்தது. யாருக்கு தெரியுமா?
ஜகாத் கொடுக்காமல் மறுத்தவர்களோடு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த போருக்கு ஹர்புல் முர்த்ததீன் என்று பெயர். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களோடு போர். வெளியேறியவர்கள் வேறு காரணங்கள் சொல்லவில்லையே, ஜகாத்தை மறுத்தவர்களோடு போர் செய்யலாம் என்கிற இந்த உடன்பாட்டை அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஏகோபித்த முடிவாக எடுத்தார். காரணம், ஜகாத் அப்படி ஒரு சமூக கடமை. மறுக்கிற போது, தராமல் இருக்கிற போது போர் செய்யலாம். பல பேர் ஜகாத்தை ஏதோ அவர்கள் உபகாரம் செய்வதாக நினைக்கிறார்கள். உபகாரம் வேறு, அதாவது மனிதநேயம் மனிதாபிமானம் எல்லாம் இல்லை. இது கடமை. கடமை வேணும்னா நபிலான தான தர்மம் வேணா உங்களுடைய தயாள உள்ளத்திற்கு சான்று, உங்களுடைய நேயத்திற்கு மனிதாபிமானத்திற்கு சான்று. ஜகாத் என்பது அப்படி அல்ல, அது கட்டாயம் செலுத்த வேண்டிய கடமைகளில் வருகிறது. சொல்ல போனால் உலகத்தில் நடத்துகிற நாம் செய்கிற எல்லா வியாபாரத்திலையும் லாபமும் நஷ்டமும் உண்டு. எந்த தொழில் செய்தாலும் லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வரும். அல்லாஹ்வோடு நீங்கள் நடத்துகிற வியாபாரம் கியாமத் நாள் வரை இதில் நஷ்டம் வரும். நஷ்டம் இல்லாமல் நாம் நடத்துகிற வியாபாரம், நாம் கொடுக்கிற, நீ திரும்ப எனக்கு கொடு. கொடுப்பவனுக்கு இறைவன் எத்தனை வழிகளில் முடியுமோ அவ்வளவு தருவார். குறைந்தபட்சம் பேரிடர்களிலிருந்து, பெருநோய்களிலிருந்து அல்லாஹ் அவனை காப்பாற்றியாக வைப்பான். ஆனால் இந்த அழுக்கை வெளியே போடாமல் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பவர்களுடைய எல்லா நலன்களுக்கும் உத்தரவாதம் சொல்லிவிட முடியாது. திருக்குறானிலும் ஹதீஸிலும் இருக்கிற நீண்ட நெடிய சம்பவங்கள் எல்லாம் வேண்டாம். சுருக்கமாக சில பேர் நமக்கு சான்று. கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காததால் காரூன் எவ்வளவு தூரம் மோசமானான் என்பது குரானிலே இருக்கிறது. வீட்டிலே அல்லாஹ் ரசூலை மட்டும் வைத்துவிட்டு எல்லாத்தையும் காலி செய்து கொடுத்ததால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உயர்ந்து நின்றார்கள் என்பது நமக்கு வரலாறு. நாம் காரூன்களின் வழியில் பயணப்பட வேண்டுமா அல்லது சித்தீக்குகளின் வழியில் பயணப்பட வேண்டுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் வழியிலே பயணப்பட வேண்டுமா என்பதை பொறுத்ததுதான் நம்முடைய பொருளாதார அனுபவம். கொடுக்காமல் வீழ்ந்தவன் வரலாறுகளும் உண்டு, கொடுத்து வாழ்ந்தவர்கள், புகழ்வாழ்ந்து வாழ்ந்தவர்களுடைய வரலாறு நமக்கு முன்னாலே. அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் இருக்கிற முஸ்லிம்களிடம் ஆண்டுதோறும் அல்லாஹ் அவனாக ஒரு தொகையை நிர்ணயித்து கேட்கிறான். கண்டு விடுங்கள். உங்கள் பொருளில் இருந்தல்ல, அவன் கொடுக்க சொல்லி அவன் கொடுத்து வைத்த பொருளிலிருந்து கொடுத்து விடுங்கள். ஜகாத் கொடுப்பதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முக்கியமாக 4 வகையான பாரிதாக்களை எழுதி தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒன்று, வெளியே போற தொகை போயிடுச்சுன்னா இருக்கிற தொகை சேஃப்டி ஆகும், இருக்கிற தொகைக்கு பாதுகாப்பு. 2வது, இருக்கிற தொகைகளில் பரக்கத்தால் வெளியே போகாமல் அடுக்கை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற போது பரக்கத்து வராது. கொடுக்க வேண்டியதை எடுத்து கொடுத்து விட்டால் மிச்சம் உள்ளதிலே அல்லாஹ்வின் பரக்கத்து வரும். எனவே பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். 1, பொருளிலே பரக்கத்து வரும். 2, சில மார்க்க அறிஞர்கள் இப்படி எழுதுகிறார்கள், ஒருவேளை ஜகாத்தை சரியாக தருபவராக இருந்தால் அவருடைய காசு பணங்களை அல்லாஹ் நன்மையில் செலவு செய்யும் சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். நல்லதிலே செலவு செய்யும் சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இது எல்லாத்துக்கும் மேலானது ஜகாத் கொடுப்பவனுக்கு கபரிலே வேதனை இல்லை என்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. இந்த 4 அம்சங்கள் ஜகாத்தை சரியாக தரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வழங்கும். நாங்களும் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இவர்களாக ஒரு கணக்கு வைத்துக் கொடுக்கிறார்களா இல்லையா? அது தவறு. அல்லாஹ் வைத்திருக்கிற கணக்கில் கொடுக்க வேண்டும். நாம் அழுத்தமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, எந்த ஒரு மனக்கிடமும் ஜகாத்தின் கணக்கு அல்லாஹ் ஒப்படைக்கிறார், எந்த நம்பிக்கையும் ஒப்படைக்கிறார், எந்த
எந்த கவர்மெண்ட்டையும் ஒப்படைக்கல, எந்த பைத்துல் மாலையும் ஒப்படைக்கல. 3 விஷயம் இருக்கிறது. வாரிசுரிமை சட்டம் 1, போர்க்களத்திலே கிடைக்கிற கனிமத்து பொருட்கள் 2, ஜக்காத் 3. இந்த 3ஐயும் அல்லாஹ் யாருக்கும் ஒப்படைக்கல, அவனா முடிவு பண்ணிட்டான். வாரிசுரிமை சட்டங்கள்ல மகனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, தாத்தாவுக்கு எவ்வளவு, கணவன் மனைவிகளுக்கான பங்கீடு எப்படி, அனாதையின் சொத்தில் பங்கீடு எப்படி, ஓடி போனவனின் சொத்து பங்கீடு எப்படி, எல்லாத்தையும் அல்லாஹ்வாக செய்து விட்டான். இதை அவன் கவர்மெண்ட்ட, மலக்குகள்கிட்ட, நபிமான்கள்கிட்ட யாரையும் ஒப்படைக்கல. அதே போலத்தான் போரிலே கிடைக்கிற கனிமத்து பொருட்கள் 5இல் ஒரு பகுதியிலே ஆரம்பித்து அதனுடைய கணக்கு வழக்கையும் அல்லாஹ் சொல்லிவிட்டார். யாரும் முடிவு செய்ய வேண்டியதில்லை. ஜகாத்துடைய அளவும் அது போலத்தான். அவன் முடிவு செஞ்சுட்டானே ஒழிய எவ்வளவு கொடுக்கலாம் என்று நாம் முடிவு செய்கிற இடத்துல நாம் இல்லை. பொதுவாகவே நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பல முறை, இபாதத்துகளின் எண்ணிக்கைகள் அவன் முடிவு செய்வான். மகரிபுக்கு 3 தொழுகலாம் என்பது அவன் முடிவு. 5 தொழுகலாம் என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் செல்லாது, 2 தொழுதாலும் செல்லாது. தொழுகையின் ரக்காத்துகள் எப்படி அவன் முடிவெடுக்கிறான்? ஒரு புனித ரமலானுடைய நோன்பு கடமை இத்தனை நாள் என்று எப்படி அவன் முடிவெடுக்கிறானோ, ஜகாத்தினுடைய அளவுகளையும் அவன் தான் முடிவெடுக்கிறான். அந்த அளவிலே தர வேண்டுமே ஒழிய நாம உட்கார்ந்து செய்கிற சொந்த அளவு. எனவே அவன் எல்லாம் உலகத்தில் இருக்கிற அனுபவிக்கிற எல்லா பொருளையும் கேட்கவில்லையே. எவ்வளவு பெரிய மாளிகையில் குடியிருந்தாலும் குடியிருக்கிற வீட்டுக்கு ஜக்காத்து கேட்கல. எவ்வளவு உயர்ந்த கார் வைத்திருந்தாலும் வாகனத்திற்கு ஜக்காத்து கேட்கல. அடிப்படை தேவைகளாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த பொருளையும் ஜக்காத் இல்லை. அது அல்லாமல் தானே கேட்கிறார். விவசாய பொருட்களிலே கேட்கிறார், கனிவர்க்கங்களிலே கேட்கிறார், தங்கத்திலே கேட்கிறார், வெள்ளியிலே கேட்கிறார், கால்நடைகளிலே கேட்கிறார், வியாபார சரக்குகளிலே கேட்கிறார். 6 சேப்டர்ல ஜக்காத் முடிந்தது. வேற எதுவும் அல்ல கேட்கல. இந்த தங்கம் வெள்ளியிலே தான் பணங்காசுகள் எல்லாம் வரும். வேளாண் பொருட்கள், விவசாயம், அறுவடைகள், மரத்தில் விளைகிற கனிவர்க்கங்கள், தங்கம், வெள்ளி, ஆடு மாடு ஒட்டகம், அதற்கு பிறகு வியாபார வணிக சரக்குகள், இவைகளிலிருந்து மாத்திரம் கிட்டத்தட்ட 100க்கு 2.5 என்று கேட்கிறான். ஒரு காலத்தில் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் நாளில் ஒரு பகுதி வசூலித்தவன்ற போல 25 ரூபாய், 100 ரூபாய். நமக்கு இப்போது 2.5 ரூபாய். பெருமுதலாளிகள் 2.5 ரூபாயை அப்படியே கணக்கு போடுகிற போது அது பல லட்சங்களிலே வருவதால் அவர்களுக்கு பெரிதாய் தெரிகிறது. 40 ரூபாய்க்கு 1 ரூபாய் என்று கீழிருந்து பார்க்க துவங்கினால் இறைவன் வாங்குவது எவ்வளவு அற்பமான, எவ்வளவு சிறிய தொகை என்பது எக்காரணம் கொண்டும் ஜக்காத் காபிர்களுக்கு கொடுக்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. அக்குடும்பத்தின் வம்சவாரிசுகள் இதுவரை நீடித்து அவர்கள் நம்மிடையே வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தர முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய மூலாதாரங்கள், அதாவது தந்தை, தாத்தா என்று மேல் நோக்கி செல்லுகிற இவர்களுடைய உசூல்களுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. இவர்களுடைய ஃபுரூகள் என்று சொல்லுகிற இவர்களுடைய மகன், மகனுடைய மகன், பேரன், பேத்தி என்று கீழே அப்படியும் ஜக்காத் கொடுக்க முடியாது. இவர்களுக்கெல்லாம் தராமல் சொந்தத்திலே உள்ள ஏழைகளிலே இருந்து முதலிலே துவங்கி சமுதாயத்தினுடைய ஏழைகள் வரைக்கும் வர வேண்டும் என்கிற இந்த அம்சம் ஜக்காத் உலகத்தில் அநேகமாக எந்த சமூகத்திலேயும் இப்படி ஒரு வெற்றிகரமான திட்டம் இல்லை. சரியாக செயல்படுத்தாத காரணத்தால் எல்லா பள்ளி வாசல்களிலும் அதனுடைய வாசல்களிலும் வறுமையின் சொந்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சரியாக செயல்படுத்திய காலங்களில் குறிப்பாய் உமவியார்களின் ஒவ்வொரு ஆட்சியால் சொல்லப்படுகிற உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் கூவி கூவி கூப்பிட்டாலும் ஜக்காத்தை வாங்க ஆளில்லை. தெருவாக அடைந்தாலும் வாங்க ஆளில்லை.
ஜகாத்தை பொருளாய் தருவதை விட அவர்கள் செலவழிக்குவதற்கு தோதுவாக பணமாய் கொடுத்து விடுவது நல்லது. நான் ஜகாத்துக்கு பதிலாக அவருக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன், நான் அவருக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தர்றேன், அவருக்கு இதை வாங்கி தர்றேன், பொருட்களாய் கொண்டு போய் நீங்கள் எதையாவது அவர்களுக்கு தேவையில்லாததை கொடுப்பதை விட அவர்களிடத்தில் அவர்கள் தேவையை தீர்த்து கொள்ளுகிற அளவுக்கு பொருளாதாரமாய் கொடுத்து விடுவது சிறந்தது என்று எழுதுகிறார்கள். யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், கேட்பவர்களுக்கும் கொடுக்கலாம், கேட்காதவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கலாம். அது இன்னமும் சிறப்பு. உறவுகளிலே இருந்து துவங்கினால் அது மிகப்பெரிய சிறப்பு. குர்ஆனில் வருகிறது, மக்காவிலே புலம்பெயர்ந்து வந்த சில முஹாஜிர்களை குறித்து லா யஸ்அலுன الناس இல்ஹாஃபா, வெட்கத்தால் பத்தினித்தனத்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இறையாண்மையால் அவர்கள் அடுத்தவர்களிடத்தில் கேட்க மாட்டார்கள். கேட்காவிட்டாலும் அவர்களினுடைய வறுமையை தெரிந்து கொண்டு போய் அவர்களிடம் ஜகாத்தை சேர்ப்பது இருப்பதில் சிறந்ததாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, அர்ஷினுடைய நிழல் பெறும் 7 பேரில் ஒருவர் யார் தெரியுமா? மா தஅலமு மா துன்ஃபிகு யமீனுஹு ஷிமால். ஒருவருடைய வலது கரம் கொடுப்பது இடது கரத்திற்கு கூட தெரியாமல் யார் தர்மம் செய்வாரோ அப்படி தர்மம் செய்தவர் நிழல் இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை பெறுகிற 7 பேரில் ஒருவர் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே அல்லாஹ் படைத்திருப்பதில் இப்படி 2 இருக்கிறது. கனியுன் ஷாக்கிர் வ ஃபகீருன் சாபிர். நன்றி செலுத்தும் பணக்காரன் இருக்க வேண்டும், பொறுமை காக்கும் ஏழை இருக்க வேண்டும். நன்றி செலுத்தும் பணக்காரனுக்கு அடையாளம் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தர வேண்டும். பணக்காரன் என்ற உடனே நாம் சில கோடிகளையும் லட்சங்களையும் முடிவு செய்ய வேண்டாம். ஜகாத்தினுடைய அளவுக்கு, அதாவது நம்மை வாங்காமல் கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் வைத்து விட்டான். அப்படி இருக்கிற எல்லா மார்க்கத்தின் பார்வையில் செல்வந்தர்கள் தான். மிகப்பெரிய அளவில் எண்ணத்திலே கோடிகளில் சொத்து இல்லை என்றாலும் அவரவர்கள் இருப்பதிலே இருந்து அவரவர்களின் தரத்திற்கேற்ப வழங்க வேண்டும். பஷீர் என்றொருவர் வந்தார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அறிந்திருக்கலாம், பஷீர் இப்னுல் ஹஸாசியா அப்படின்னு அவருக்கு பேர். இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களும் தன்னை கவர்வதாக, சிறப்பாக இருப்பதாக, இஸ்லாத்திலே சேர்ந்ததாக சொன்னவர். ஜகாத்திலிருந்து விதிவிலக்கு கேட்டார். நான் முஸ்லீம் ஆயிருந்தேன், ஜகாத் மட்டும் முடியாது, 2 முடியாது. ஒன்று ஜிஹாது, இன்னொன்று ஜகாத். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நான் புதுசாக சம்பாதிக்கிறவன் அல்ல, இருக்கிறதை வைத்து சாப்பிடக்கூடியவன். ஆண்டுதோறும் காலியாக கொண்டே இருக்கிறது. இது ஜகாத்தை நாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அது பூரா காலியாகி ஒரு நாள் நான் பூஜ்ஜியத்தில் ஒன்றுமே இல்லாம 0 பேலன்ஸ்ல நிற்கிற மாதிரி ஆயிடும். எனவே எனக்கு நீங்கள் அது மட்டும் விதிவிலக்கு கொடுத்தா இப்பவே கடிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்றேன்னப்போ நபிசல்லாஹு சொல்வார்கள், பீமத்ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு உன்னை கொண்டு போற முக்கியமான அமலை விட்டுட்டு நீ வேற எதை வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போவ என்று கேட்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் சுவனத்திற்கான திறவுகோலாக, நுழைவு வாயிலாக. எனவே அதுவும் நாம் வாழ்கிற நோய்களும் மரணங்களும் நிச்சயிக்கப்படாமல் இருக்கிற ரொம்ப மோசமான முறையில் கண்ணுக்கு எதிரில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் காசு பணங்களை முட்டை கட்டி வைப்பதும் எண்ணி எண்ணி அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற மாதிரி வஅத்ததஹு வயஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, எண்ணி எண்ணி உள்ளுக்குள்ளே வைக்கிறான், அது நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கிறான். சூரா வைலுல்லில வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸால அல்லாஹ் சொல்றான், ஜமஅ மாலன், காசை சேர்க்கிறான், வஅத்ததஹு எண்ணி எண்ணி வைக்கிறான், வயஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் காசு அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கிறான் என்று அல்லாஹ் கேள்வி பேசுவதை போல் பணக்காசுகளை இருத்தி இருத்தி கஞ்சத்தனத்தால் கட்டுப்படுத்தி வைப்பவர்கள் கவனோடு எதையும் எடுத்து போவதில்லை என்கிற கவனம் வேண்டும். ஏதோ ஒரு வெளிநாட்டில் இந்த பெருநோய் தொற்றிலே இறந்து போன யாரோ ஒருவன்
இறந்து போவதற்கு முன்னால் எல்லா காசு பணமும் எனக்கு இருந்தும் கூட என்னால் இந்த காசு பணம் முதல்ல என் காசு கொண்டு போய் ரோட்டில் இறச்சுடுங்கன்னு சொன்னதாகவும் அது வைரலாக அந்த வீடியோ வந்தது. அந்த பெரும்பணக்காரனின் காசுகளை வீதிகளில் கொண்டு வந்து இறைக்கிறார்கள். ஒரு கட்டம் வரலாம், நம்முடைய காசு பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் நம் உயிரையும் உடல் நலத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே இறைவனின் பாதையில் எப்படியெல்லாம் நற்காரியங்களுக்கு செய்ய முடியுமோ, குறிப்பாக கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றுவோம். அல்லாஹ்விடத்தில் நம் அருளையும் உடல் நலத்தையும் இரண்டையும் பெறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனித ரமலானில் வாரி வழங்கும் வல்லல்